ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சுவையான நல்ல காரசாரமான பாகக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பாகக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ பாகக்காய் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் புளி தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அப்படி ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து இந்த தண்ணியில் இறங்கிடும். பாகக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வாங்க, ஈஸியாக தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது வந்து நம்ம இந்த எண்ணெயிலே தான் நல்லா வந்து முருக வேக விட போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம தாளித்து செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சோம்பு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். சும்மா அப்படியே தோலோடையே நான் தட்டி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி செவக்க வதக்கிக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 5 பல் போட்டாலுமே போதும். அடுத்ததாக இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது மூணையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலுமே உங்களுக்கு போதும். இப்போ நம்ம பாகக்காயை சேர்த்துடலாம். எப்போவுமே புளித்தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு குறைவாக இருக்கும். இல்லை நல்லா கசப்பாகவே சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் புளித்தண்ணியில் சேர்க்க வேண்டியதில்லை. புளித்தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ நான் அப்படியே அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா அது முருக வேகணும். இதிலே நல்லா வதங்கி வரட்டும். பாகக்காய் வந்து எப்போவுமே நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா நமக்கு வயிற்று பிரச்சனை வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டுட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு பாகக்காய். அந்த எண்ணெயிலே நல்லா பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வந்துடணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதில் குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த மசாலாவிலே நல்லா சுருள வேகும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதிலே நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுருள நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுருள நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை மட்டும் எடுத்து கொஞ்சமாக நம்ம பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சூட்லேயே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பாகக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நல்ல சுவையான மொறுமொறுப்பான பாகக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.